கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 103 5வது வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நன்மையினால் உங்க வாயை கர்த்தர் திருப்தியாக்குவார். கர்த்தருடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவார். ஆமீன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இருக்கிற குமுறல்களை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், வேதனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து வேதனையோடும் வலியோடும் உங்கள் நாட்களை நீங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நன்மையினால் உங்களை திருப்தியாக்குகிற தேவன் அவர். நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறவர் அவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாருங்க ஆண்டவர் நன்மையினாலே திருப்தியாக்குவார்? யாருடைய வாய் நன்மையினால் திருப்தியாக்கப்படும்? இதே சங்கீதம் 103 1வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களேயானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சங்கீதக்காரன் பாடுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி. பல நேரங்கள்ல இந்த ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி நம்ம சொல்லுகிற பொழுது ஜெப கூட்டம் முடிந்து விட்டது, அல்லது நம்முடைய ஜெபம் முடிந்து விட்டது, அல்லது நம்முடைய ஆராதனை முடிந்து விட்டது என்று நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். அப்படி இல்லைங்க, ஆரம்பமே அதுதான். உங்கள் வாய் கர்த்தருடைய நன்மையினாலே திருப்தியாக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவருக்குள் நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் வாய் ஆண்டவருடைய ஸ்தோத்திரத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெகட்டிவா நம்ம பேசவே கூடாது, அவிசுவாசமா பேசவே கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண வேண்டும். அவிசுவாசமான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள் நம்முடைய நாவல வரவே கூடாது. பவுலும் சிலாவும் நடு ராத்திரியிலே தலைகீழாக தொங்கினாலும், சிறைச்சாலையில எத்தனையோ சித்திரவதைகளை அந்த சிறைச்சாலையில கர்த்தருக்காக அவர்கள் அனுபவித்தாலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நடந்தது என்னங்க? கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அந்த பூமியே அசைந்ததாம். காரணம் என்ன? அப்பேற்பட்ட கஷ்டமான நேரத்திலையும் அவர்கள் நெகட்டிவா பேசல, ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஜெபித்தார்கள். எப்பொழுதுமே துதிங்க, எப்பொழுதுமே கர்த்தரை துதிங்க. உங்க வாயை ஆண்டவர் நன்மையினாலே நிரப்புவார். உங்க வாழ்க்கையை நன்மையினாலே நிரப்புவார். உங்க குடும்பத்துல எப்பொழுதுமே துதி சத்தம் ஒலிக்கட்டும். உங்க குடும்பம் நன்மையினால நிரப்பப்படும். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த காலவேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாயை நன்மையினால திருப்தியாக்குவீராக, நன்மையினால நிரப்புவீராக. இவங்க வாழ்க்கையை நன்மையினால நிரப்புவீராக. கர்த்தருடைய திருப்பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். இவங்க துக்கம் சந்தோஷமா மாறட்டும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.